வணக்கம், நான் உங்க கார்த்திகா. கடந்த சில நாட்களா நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். ஸோ இன்னைக்கு ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், அதாவது இப்போ நைட் டைம் நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு வாக் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, தனியாக வாக் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் உங்களை கிட்னாப் பண்ண யாராவது வராங்க. ஸோ கிட்னாப் பண்ணுறவங்க ஜென்ரலாக வந்துட்டு பின்னாடி இருந்து உங்களை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களே நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு என் கூட என்னோட பார்ட்னர் ஐஸ்வர்யா இருக்காங்க. ஹாய் ஐஸ்வர்யா, வெல்கம். ஸோ இப்போ அவங்க என்ன பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணி கொஞ்சம் லிஃப்ட்டும் ட்ரை பண்ண போகிறாங்க. அதுலேருந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பின்னாடியிலேருந்து ஒருத்தவங்க உங்களை ஹக் பண்ணி லிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாங்க. இப்போ லிஃப்ட் பண்ண வராங்க. இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணும் போது அவங்களுக்கு டுவர்ட்ஸாக நீங்கள் ஸ்லாண்ட் பண்ணி உங்கள் பாடி வெயிட்டை அவங்க பாடி வெயிட்டில் போடுறீங்க, அப்படியே உங்கள் காலை லிஃப்ட் பண்ணுறீங்க. இப்படி லிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹேண்ட் ஃப்ரீ ஆகிடும். அவங்க அதுக்கு மேலே உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அழகாக உங்களுக்கு அவங்க பேலன்ஸ் போயிருக்கு அப்படின்றனால அது கூடவே சேர்ந்து நீங்கள் வேணும்னா அட்டாக்கும் பண்ணலாம். இப்படி இருக்கிறது அப்படியே லிஃப்ட் பண்ணுறீங்க, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே அட்டாக்கும் பண்ணிவிட்டு அப்படியே ஓடலாம், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக ஓடியும் போய் எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ உங்களோட மெயின் என்ன, அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகணும். ஸோ அதை இப்போ நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் சுச்சுவேஷனுக்கு போகலாம். இதே மாதிரி பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணி லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஜஸ்ட் ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணுறீங்க. ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணி இப்போவே அவங்களால வந்து லிஃப்ட் பண்ண முடியாது. ஒன்று, இன்னொன்று அவங்க லெக்கும் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பேலன்ஸும் போகும், அவங்களால அதுக்கு மேலே உங்களை ஹோல்டுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயம் ஜஸ்ட் பெண்ட் கெட் அப், அவ்வளோதான். ஸோ இந்த பெண்டிங் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும், அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து தேர்ட் டெக்னிக்கு போகலாம். இதே மாதிரி திரும்பி அவங்க நம்மளை ஹக் பண்ணுறாங்க, கூட லிஃப்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் உங்கள் லெக்கை எடுத்து நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும், அவங்க பாடி வெயிட் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும், அவங்க எவ்வளோதான் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களால லிஃப்ட் பண்ண முடியாது. இப்போ உங்கள் ஹேண்ட் கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கும், ஆனால் நீங்கள் முன்னாடி வந்தனால. ஸோ அதில் வந்து நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். இந்த மாதிரி அழகாக உங்களையே நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் டெக்னிக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க கரெக்டாக. இதில் வந்துட்டு உங்கள் ஷோல்டர் லெவல் இது ரெண்டும் லெக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாடி பேலன்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து உங்களால் அவங்க வெயிட்டையும் தாங்கி ஈஸியாக வந்து உங்களையே ரிலீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபோர்த் டெக்னிக்கு போகலாம். இப்போ திருப்பி அவங்க வந்து நம்மளை ஹக் பண்ணுறாங்க, ஹக் பண்ணி லிஃப்ட்டும் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்படி லிஃப்ட் பண்ணும் போது கொஞ்சம் அவங்களுக்கு டுவர்ட்ஸ் போய் நம்மளோட இந்த பாடி ஷோல்டர் எடுத்து இப்படி எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ இதை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா. ஸோ அவங்க டுவர்ட்ஸ் போகிறீங்க, இங்கேருந்து இந்த ஷோல்டருக்கு இப்படி பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷோல்டர் கொஞ்சம் ரைஸ் ஆகும்போது அவங்க ஹேண்ட் வந்துட்டு இங்கே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு கரெக்டா. ஸோ இந்த பார்ட்டில் வந்து அவங்க பாடியை நீங்கள் இப்படி சாய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த 4 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இன்கேஸ் உங்களை கிட்னாப் பண்ண வந்தாங்க இல்லை பேக்லேருந்து லிஃப்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் சுச்சுவேஷனாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் பிளேஸாக இருக்கட்டும், எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் உங்களையே ஃப்ரீ பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்ஸை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணுங்க. இன்னும் சில டெக்னிக்ஸோட நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.